சீமான் தேர்தல் வர கிட்ட நெருங்கிட்டு வருது, இன்னும் சில மாதங்கள்லாம் இருக்குது. அந்த நிலையில் வந்து சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நான் தனிச்சு தான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரே போட தான் போட்டிருக்காங்க. வழக்கமாக அண்ணன் சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது சீமானுக்கு மிகப்பெரிய கெயின். 17% ஓட்டு சீமான் தெளிவாக 2026 வருவார். அதுக்கு காரணம் 2024 ஐயா எடப்பாடி பழனிசாமியும் சீமானும் ஒரே நிலைப்பாட்டில் இருந்தாங்க. மோடி ஆதரிக்கலை எடப்பாடி பழனிசாமி ஐயா, ராகுலையும் ஆதரிக்கலை. அவர் வந்து நவீன் பட்நாயக் மாதிரியும் ஜெகன் ரெட்டி மாதிரியும் நாங்கள் சாதிப்போம், நாங்கள் தான் பிரைம் மினிஸ்டர் முடிவு பண்ணுவோன்னு சொன்னாங்க. எங்கள் கையில் தான் பிரதமர் யாருங்க முடிவே வரும், ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் தீர்மானிப்பாருன்னு அவங்க சொன்னாங்க. சீமான் அந்த மாதிரி ஒன்றும் சொல்லலை. அவர் என்ன சொன்னாருன்னா, காங்கிரஸும் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள்னு. அப்போ ரெண்டு பேரும் எடுத்த நிலைப்பாடு ஒன்று தான். அது மக்களவை தேர்தல், ராகுலும் வேண்டாம் மோடியும் வேண்டாங்கிற நிலைப்பாடை இவர் எடுத்தார், எடப்பாடி பழனிசாமி. சீமானு எடுத்தார்.